செந்தில் பாலாஜி விடுதலை, 5000 பேருக்கு சிக்கன் பிரியாணி. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி, நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள். திமுகவுடைய முன்னாள் அமைச்சர், அது மட்டுமல்லாமல் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிற நபர் தான் நமது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அப்படிப்பட்ட செந்தில் பாலாஜிகள் கிட்டத்தட்ட 471 நாட்கள் புழல் சிறையிலே கழித்திருக்கிறார். அப்படி புழல் சிறையிலே கழித்துவிட்டு 471 நாட்கள் முடிந்த பின்பு ஜாமீனிலே விடுதலையாகக்கூடிய செந்தில் பாலாஜிகளை பார்த்தீங்கன்னா அவருடைய தொண்டர்களும் சரி, அதே போல திமுக தொண்டர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே தீபாவளியை போல பட்டாசு வெடித்தும் ஸ்வீட்களை கொடுத்தும் இனிப்புகளை கொடுத்தும் கொண்டாடினார்கள் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதைவிட ஒருபடி மேலே போய் ஒரு நபர் 5000 பேருக்கு பிரியாணி என்பது சமைத்து கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுவுமே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிகள் விடுதலையானதை ஒட்டி திமுக தொண்டர்களும் சரி, அதே போல திமுகவுடைய ஆதரவாளர்கள், செந்தில் பாலாஜியுடைய ஆதரவாளர்கள், கரூரை சேர்ந்த ஆதரவாளர்கள் அனைவருமே மிக தீவிரமாக அதை கொண்டாடிட்டு வர்றாங்க. அந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தோகை முருகன் என்ற தொழிலதிபர் திமுகவின் அனுதாபி என்றும், குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய தீவிர ஆதரவாளர் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளிவந்ததையொட்டி அதை கொண்டாடக்கூடிய விதமாக 5000 பேருக்கு சிக்கன் பிரியாணி என்பது சமைத்து அனைவருக்கும், அதுவும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி என்பது மிகப்பெரிய விருந்தை போல வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயுமே 750 கிலோ அரிசி, 1500 கிலோ கோழிக்கறி, 5000 முட்டைகள் என பிரியாணி தயாரிக்கப்பட்டதாகவும் 10,000 தண்ணீர் பாட்டில்கள் வரவழைக்கப்பட்டு அனைத்து நபர்களுக்குமே தண்ணீர் பாட்டில் பிளஸ் பிரியாணி, முட்டையுடன் கூடிய பிரியாணி இலவசமாக வழங்கி இருக்கிறார் ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற தகவல் தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறார், அவர் சிறைச்சாலைக்கே போகிறார். சிறைச்சாலைக்கு போய் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் ஆகிப்போச்சு. அவர் வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஆதரவாளர்கள் பூராமே கண்டிப்பாக மாற்றுக் கட்சியிலோ அல்லது அவருக்கு எதிராகவோ திரும்பி இருப்பாங்க. ஆனால் செந்தில் பாலாஜியுடைய விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எந்த விதமான முக்கியமான பொறுப்புகளும் இப்போ கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஆதரவுகளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் வெளிவரக்கூடிய அந்த சூழ்நிலையில். ஏன்னா அப்படித்தான் அவருடைய தொண்டர்கள் ஆதரவாளர்கள் பூராமே கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஒருபடி மேலே போய் 5000 பேருக்கு பிரியாணி என்பது வழங்கி இருக்கிறார் அப்படின்னா அது மிக சாதாரண விஷயம் என்பது கிடையாது. அவர் ஆரம்பத்திலிருந்தே செந்தில் பாலாஜியுடைய மிக தீவிரமான ஒரு ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகிறது, அடுத்து திமுகவின் சார்பாக என்ன பதவிகள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத அப்புறம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.